ஐயோ மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம், என்னை விட்டுருங்க மேடம், நான் எதுவும் சொல்ல மேடம், என்னை விட்டுருங்க மேடம், வேண்டாம் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். ஐயோ சத்தம் போடாத, அமைதியா இரு. மேடம், நீங்க எப்படி இங்க? நான் எப்படி இங்க வந்தேங்கிறதுலாம் இப்ப முக்கியம் இல்ல. நீ அண்ணாமலை ஆண்டு கிட்ட என்ன சொன்ன? வெண்ணிலாவை கடத்த சொன்னது யாருன்னு சொல்லிட்டியா? இல்ல மேடம், சத்தியமா எதுவுமே சொல்ல மேடம். பெரிய யோகியன்களா நீங்களா? காசுக்காக என்ன வேணாலும் பண்றவனுங்க தானே நீங்க. உங்க சத்தியத்தெல்லாம் நான் நம்பணுமா? உண்மைய சொல்றா. அவங்க கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? மேடம், இவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், உண்மையை சொல்லணும்னா சொல்லியிருக்க மாட்டேனா மேடம்? ப்ளீஸ் நம்புங்க மேடம். சொல்லியிருந்த நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உன்னை போட்டிருப்பேன். இல்ல மேடம், உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் மேடம். இனிமே நீங்க 2 பேரும் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அண்ணாமலை கண்ணுல படவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். நான் டோரை திறந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு சொல்றேன். மண்டபத்துக்கு பின் பக்கமா போய் தப்பிச்சிடுங்க. சரிங்க மேடம். வாங்க வாங்க. ஏய் வாடா. அடிங்க. யார் மேல கை வைக்க போற? ஏய், அண்ணாமலை பையன்டா. 2 பேரும் இதுல நில்லுங்க. இந்தாம்மா, அவங்க பாதத்தை கழுவி விடு. ஏய், கட்ட ஊத்து விடுங்கடா. அவரு தம்பி, மன்னிச்சிடுங்க. அண்ணாமலை உங்களை கடத்த சொல்லல. நான் தான் அண்ணாமலை மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். ஏய், அதெல்லாம் எதுக்கு இப்போ? மண்டபத்துக்கு போலாம், வாங்க வாங்க. இல்ல, என்னால மண்டபத்துக்கெல்லாம் வர முடியாது. என்ன விடுங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். அண்ணாமலை, முகூர்த்த நேரத்துல என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு முக்கியமான கெஸ்ட் வரணும், அதான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓ சரி, நீ உங்களை கூட்டிட்டு வா, நான் போய் வருண் ரெடி ஆயிட்டானு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாங்க, நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான், இப்ப வந்துருவான். சரி, நான் போய் எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லங்க, நம்ம 2 பேருமே இங்க இல்லனா எல்லாரும் தேடுவாங்க. நீங்க போங்க, நான் வருணை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அண்ணாமலை, இதோ உன் பையன் ஒரு சின்ன கீரல் கூட படாம நான் கூட்டு வந்துட்டேன். என் பையன் இங்க. வருண், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. என்னமா நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லப்பா, நீ போய் ரெடி ஆகு. அண்ணாமலை, நான் சொன்ன மாதிரியே உன் மகனை விட்டுட்டேன். என் மகனை ரிலீஸ் பண்ணு. ஏன் தண்டப்பா நீ அவசரப்படுற? இவ்வளவு நாளும் நீயும் மகனும் ஜெயில தானே இருந்தீங்க. இப்போ என்னமோ ரிலீஸ் பண்ண சொல்லி துடிக்கிற. பரோல் வாங்கணுமா, வீட்டுக்கு போய் வாய்க்கு ருசியா சாப்பிட்டமான்னு இல்லாம மறுபடியும் ஏன் கிட்டயே வந்து உன் விளையாட்ட காட்டுறியா? இப்போ ஏன் விளையாட்ட நான் காட்டட்டுமா? அண்ணாமலை, இதெல்லாம் அவளுக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டியது.
அவ முந்திக்கின்னு உனக்கு முன்னாடி அவ பண்ணினுக்கிறா. என்னங்க எங்க இங்க தண்டபாணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அண்ணாமலை, இங்க தண்டபாணி எதுக்கு வந்திருக்கான்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கல்யாணத்துக்கு கெஸ்டா வந்திருக்காரு. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாரு. நீங்க ரிலாக்ஸா இருங்க. ம். ராஜேஸ்வரி எத்தனையோ வருஷமா தேடி கிடைக்காதவ இங்க எப்படி? அண்ணாமலைக்கு எப்படி ராஜியை பத்தி தெரிஞ்சது? உடம்ப நல்லா பாத்துக்கோ. சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்துக்கிடு. சும்மா கண்டவன் கிட்ட கடனை வாங்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காம என் மருமகளை ஒழுங்கா பாத்துக்கோ. மச்சான், டேய் உன்னதான்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான். என்னால முடியலடா. எங்க அம்மா என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுடா. அதே சமயம் சாராவை என்னால விட முடியாதுடா. அவதான்டா என் லைஃப். அவளை என்னால மிஸ் பண்ண முடியாதுடா. எனக்கு புரியுதுடா. சரி, ஃபீல் பண்ணாத, விடு. இங்க பாரு, நீ எதுவும் பேச வேணாம். அம்மா கிட்ட நான் பேசுறேன். டேய் வேணாண்டா. இந்த நேரத்துல அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா எதுவும் வேணாம் மச்சான். டேய், அப்ப சாராக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா? ஐயோ அண்ணாமலை, என்னாச்சு? அண்ணாமலை, 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 என்னாச்சு அண்ணாமலை? டேய் அண்ணாமலை, அண்ணாமலை கண்ணை தோற. அண்ணாமலை, அண்ணாமலை, ஐயோ என்னாச்சு அண்ணாமலை? கண்ணை தோற அண்ணாமலை. அண்ணாமலை, இங்க பாரு. என்னாச்சு? அத்தை, கௌதம், நீ சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ டாக்டர், எமர்ஜென்சி, சீக்கிரம் மண்டபத்துக்கு வாங்க. என்னாடி வானு, நாம ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கணும். ஆனா இங்க என்னடானா நமக்கு வேலை வைக்காம எல்லாம் முடிஞ்சிரும் போலகுதே.